மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தன்னுடைய ராசியிலேயே வரார். ஜென்ம குரு வரும்பொழுது பலருக்கும் பலவிதமான கலக்கங்கள் ஏற்படும். ஏன்னா ஜென்ம ராமர்வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லி ஒரு வரலாற்று ஜோதிட பாடலை பலரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் ஜென்மகுரு நமக்கு ஏதாவது மன இறுக்கத்தை கொடுத்துருமா, மன அழுத்தத்தை கொடுத்துருமா, அல்லது ஏதாவது சில சங்கடங்களை தந்துருமா அப்படின்ற ஒரு பயமும் குழப்பமும் உங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். ஸோ தயவு கூர்ந்து நீங்க அப்படி பயப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா விரயஸ்தானத்தில் இதுவரைக்கும் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவிட ஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சந்திரனோடு சேரும் பட்சத்தில் அது ஒரு குரு சந்திர யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. குறிப்பா மனசளவுல இருந்து வந்த பயம், மனசுல இருந்த குழப்பம், மனசுல இருந்த சஞ்சலங்கள் அத்தனையும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு சத்தியமாக தீர்ந்துடும். உடல் ரீதியா அதாவது சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க அல்லது ஏற்கனவே உடம்புக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காம ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆண்டவனரோடு ஒரு மிகச்சிறந்த தீர்வு மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் கடவுள் தரப்போறார். ஒரு புது தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் புதிய தெளிவோடும் உங்களுடைய வாழ்க்கையை மிதுன ராசிக்காரர்கள் தொடங்க போறீங்க. ஏன்னா மிதுனத்துக்கு மட்டும்தான் பலமுறை நான் சொல்லுவேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழலை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை கடவுள் கொடுத்திருப்பார். அதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, சார் நான் கஞ்சும் குடிக்கிறேன் சார், கறியும் சாப்பிட்றேன் சார், தரையில் விட்டாலும் தூங்குறேன் சார், நான் படிக்கட்டில் படுத்து விட்டாலும் தூங்கிடுவேன், பஞ்சு மெத்தையில 5 ஸ்டார் ஹோட்டலையும் நான் தூங்குவேன் சார்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிதுனம் என்பது இரட்டை வடிவம். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்றுட்டா எப்படியோ ரிஃப்ளெக்ட் பண்றதுதான். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர்களுடைய குணத்தை பொறுத்து தான் உங்களுடைய குணம் எப்பொழுதுமே அமையும். இருந்தும் மிதுனராசிக்கு கடந்த காலகட்டம்லாம் கொஞ்சம் சவாலானது தான். ஏன்னா 4ல கேது வந்ததுல இருந்து கடந்த 1.5 வருஷமா மிதுனராசிக்காரர்கள் யாரை நம்ம போய் விசாரிச்சாலும் ஒரு சூனியம் வச்ச வீட்டுல வாழ்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 4ல கேது இருந்த காலகட்டங்கள்ல அவங்க நிம்மதியா படுத்து தூங்கின நாட்களே அதிகம். வீட்டுக்குள்ளே இருந்துட்டா கூட ஒரு சிறை பறவையா வாழ்ந்திருக்கணும், வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நிம்மதியா நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது. வீட்டை விட்டு எங்கேயா கிளம்பி போயிடலாமான்னு பல பேத்துக்கு தோணுச்சு. பல பேர் வீட்டை விட்டு வனவாசம் போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னடா வாழ்க்கை இது, எதுக்காக நம்ம வாழறோம் அப்படின்னு சொல்லி பல நாட்கள் மிதுன ராசிக்காரர்கள் புலம்பி இருப்பாங்க. கடந்த காலகட்டங்கள்லாம் அந்த கேது பிடியில மாட்டும் பொழுது என்னதான் சம்பாரிச்சு காசு எடுத்துட்டு போனா கூட பாம்பு வாயில போட்ட பணம் மாதிரி தான் அந்த பணம் விரையமாச்சே தவிர அது ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டது உண்டு. அதே மாதிரி 10ல இருந்த ராகு ஒரு பக்கத்துல ஒரு வேலையில கூட ஒரு தெளிவான வேலைக்குள்ள போய் உட்காரக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தாம இருந்தது. பட் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சத்தியமாக இந்த சிக்கல்கள் அத்தனையும் தீரும். குறிப்பா 4ல இருந்த கேது உங்களுக்கு 3ஆவது இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ அப்ப வீடு, மன, வாகனம், தொழில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். ஏற்கனவே வீடு கட்டி கடந்த காலகட்டங்களில் கட்டி முடிக்கப்படாத பல வீடுகள் பெண்டிங்ல இருந்ததெல்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல சட்டுன்னு வீடு வேலை முடிச்சிடும். ஏற்கனவே டாக்குமெண்ட் வரைக்கும் போய் ஒரு சொத்து வாங்குற இடத்துல நமக்கு தடையாய் நின்று போச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு தானா ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துல ஒரு சொத்து வாங்குவீங்க அல்லது ஒரு மண்ணு அல்லது ஒரு மனை வாங்கக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அதே மாதிரி தாயோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். தாயோட உடல் நலத்திலிருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். சொந்த ஊரை விட்டு விலகி போனவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு திரும்ப வரதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அல்லது பூர்வீகத்துல யாராவது வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்கள் வீடு கட்டுறதுக்குரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். கடந்த காலத்துல தொழில இன்வெஸ்ட் பண்ணி பெரிய நஷ்டத்தை சந்திச்சுட்டு அந்த தொழிலே முடங்கி போற அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இறைவனுடைய அருளோடு அந்த தொழில ஒரு பெரிய சக்சஸ், பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்குரிய எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு 100% இருக்குங்க. இதே மட்டும் இல்லாம 10வது இடத்துல இருந்த ராகு உங்களுக்கு விலகினதுனால பட்டம், பதவி, பேர், புகழ் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகளும் அழுத்தங்களும் மாறுபடும். ஒரு புதிய பட்டம் வரும், புதிய பதவி வரும், புதிய பொறுப்பு வரும், புதிய புகழ் வரும். ஒரு புதுவிதமான வளர்ச்சியை உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க போகுது. குரு ஜென்மத்துல வரார். குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எப்படிப்பட்ட இடத்தெல்லாம் பார்க்கிறாருன்னு பார்த்தா உங்களுடைய ஜாதகத்துக்கு முதல் பார்வையா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பஞ்சமஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு மிகச்சிறந்த பலம். அதுவும் உங்க ராசியிலே இருந்து பார்க்கறது இன்னும் ஒரு கூடுதல் பலம். ஏன்னா 5வது இடம்ன்றது ஒரு ஜாதகனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ புத்தர பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா சத்தியமாக இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளால் இருந்த கவலைகள் எல்லாமே மாறுபடும். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், காது குத்தணும், பிள்ளைங்களுக்காக ஒரு படிப்புல போய் கொண்டு போய் நான் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் பலிதமாக மாறும். பூர்வ புண்ணியத்துல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, அல்லது பூர்வீகத்துக்குள்ள போக முடியல, பங்காளிக்குள்ள சண்டை நடக்குது, அல்லது வீட்டுல யாருமே நம்மளை புரிஞ்சுக்காம இருக்காங்க, அல்லது உறவுகளுக்குள்ள சிக்கல் இருக்கு, ரத்த சம்பந்தமான உறவுகளே நமக்கு எதிரியா இருக்காங்க அப்படின்ற
அப்படின்ற சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அந்த குரு 5வது இடத்தை பார்க்கறதுனால கடவுள் புண்ணியத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. ரொம்ப குறிப்பா மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பல காதல்கள் மலர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 7வது இடத்தை குரு பார்க்கிறார். 7 குரு பார்க்கறதுனால காதலர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த அனுகூல காலம். அதே மாதிரி காதலர்களுக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் எல்லாம் சரியாகி ஒத்துமையா திருமண பந்தத்தில் முடியக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ரொம்ப நாளா கல்யாண வாழ்க்கை அமையல அல்லது கல்யாணம் பண்ணி கணவனோட சண்டை சச்சரவா இருந்துச்சு, பிரச்சனையா இருக்கு, கணவருக்கு புரிதலே இல்லை, அல்லது கணவர் தவறான பாதையில போறார் அல்லது மனைவி தவறான பாதையில போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட கடந்த 3 வருடத்தில் குறிப்பா மனசொலைச்சல் இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருளோடு இல்லற வாழ்க்கையில நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் குதூகலமும் கிடைப்பதற்குரிய காலமாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாத கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாமும் தீரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரும். தகப்பனார் வழி உறவுகள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ல் இருக்கக்கூடிய ராகு 9ல் சனி இருக்கிறதுனால தந்தையோட உடல் நலத்துல கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு தேவையில்லாத சில பல அறுவை சிகிச்சைகள் செய்யறதுக்குரிய வாய்ப்பு ஏற்படும், அல்லது ஏதாவது ஒரு வாகன விபத்துகளை தந்தைக்கு ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா அப்பாவோட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒன்று நீங்க அந்த இடத்த விட்டு வெளியே வரணும் அல்லது அப்பா உங்களை விட்டு வெளியே போலாமான்ற எண்ணங்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்பாவுக்கு எனக்கு நல்ல ரேம்போ இருக்குன்னா அப்பா சார்ந்த வழி உறவுகளால் நமக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்த சிக்கல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு அதை விட்டு கொடுத்தா கொஞ்சம் நமக்கு கடவுள் நல்ல பலனை தருவார். குறிப்பா பட்டம் பதவி பேர் புகழில் இந்த ஒரு வருடத்திற்கு கண்டிப்பாக நீங்களே நினைத்து பார்க்க முடியாத மாற்றம் உங்களுக்கு வந்தே தீரப்போகிறது. அதுக்கு காரணம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச்ல பயிற்சி ஆனாலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய சனியோட நகர்வு இதை கடந்து முக்கியமா 10ல் இருந்த ராகு வெளியே வந்ததுனால கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்த வேலையில இருந்த அழுத்தங்கள் எல்லாம் மாறுபடும். புதிய வேலையும் புதிய பொறுப்பும் உங்களை வந்து அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதார அடிப்படையில பெரிய முன்னேற்ற பலன்களை கடவுள் இந்த வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். ஃபைனான்சியலி உங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது இல்லாத விரைய செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. ஸோ பிஆர் அப்ளை பண்ணி வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த பிஆர் எல்லாம் தானாவே கிடைச்சிரும். அல்லது வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லி கனவோடு இருப்பவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த கனவுகள் அத்தனையும் சாத்தியமானதாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான குரு பயிற்சி தான். இது கெட்ட நேரம் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் குரு பகவான் வந்திருக்காரு. ஸோ இருளில் நின்று தவிச்ச உங்களுக்கு அந்த குருவோட வெளிச்சம் என்பது பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்த்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய படியாக மாறணும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். எந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் பகவானுடைய வீடா நீங்க இருக்கிறதுனால பெருமாளோட திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான். சனிக்கிழமையில ஏதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும். முடிஞ்சா நேரம் இருந்துச்சுன்னா ஒரு முறை திருவெண்காடுன்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் புதன் பகவானுக்குரிய பரிவர்த்தனை தலம், அந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெரிய சுபிட்சத்தை அடையக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். மிதுன ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல குரு பகவான் வர்றதுனால சகோதர வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட எல்லாம் பேசும்போது பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். அண்ணன் தம்பிக்குள்ள என்னதான் பாசம் பற்று நமக்குள்ள இருந்தா கூட அந்த கேதுவோட வேலை என்னன்னா உங்க 2 பேரையுமே சோதிச்சு பார்க்கும். அது நீங்க பெண் பிள்ளையா இருந்தாலும் சரிதான், ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரிதான், உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன சண்டைகளை வர வைக்கலாமான்னு சொல்லி அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி நண்பர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குற்றம் பார்க்க வேணாம். ஏன்னா மிதுனம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பீங்க. பட் இந்த ஒரு வருட காலத்திற்கு பெருசா யாரையும் குற்றம் சுமத்துவதோ குற்றம் பார்ப்பதோ தேவையில்லை. அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்மளை சுத்தி ஒரு உறவுகளும் இருக்க மாட்டாங்க அடுத்த 1.5 வருஷத்துல. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 2வது விஷயம் 3ல் கேது இருக்கிறதுனால 3வது நபர்களை தயவு கூர்ந்து நம்ப வேணாம். எந்த ரகசியங்களை அவங்க கூட பகிர்ந்துக்காதீங்க. புதிய உறவுகள் யாராவது பேசினாலும் பழகினாலும் ரொம்ப எச்சரிக்கையா பேசுங்க, எச்சரிக்கையா பழகுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி 9ல் இருக்கக்கூடிய ராகு 9ல் சனி இருக்கிறதுனால தந்தையாருடைய உடல்நலம், தந்தையாரோடு பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசணும். அவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி பொறுமையா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய வருடமாகத்தான் நிச்சயமாக அமையும். ஸோ எந்த வழிபாடுகளை நம்ம செஞ்சா இந்த குரு பெயர்ச்சி நமக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரனோடு குரு சேர்றார் உங்களுடைய ஜாதகத்துக்கு. அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி திதி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ குரு பகவான் என்பவர் சிவபெருமானுக்கு ஒப்பானவர். ஸோ அப்போ நீங்க முக்கியமா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் எந்த கோவில்
கோவிலாக இருந்தாலும் சரிதான், அந்த சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு பஞ்ச தீபம் ஏற்றி பௌர்ணமியில வழிபடுங்க. நமசிவாயன் குறிக்கக்கூடிய 5 விளக்குகளை நீங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி அந்த பஞ்ச தீபத்தை ஏற்றி அந்த எம்பெருமானுடைய ஆலயத்துல வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கடவுள் அருளோடு பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் திருப்பத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஸோ இதை ஒரு வழிபாடை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா வளம் வரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா அமையணும்னு சொல்லி நானும் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.